ஈரோடு மாவட்டத்தின் புனித மலைத்தொடரில் திகழும் முக்கிய தெய்வ ஸ்தலங்களில் ஒன்றுதான் சென்னிமலை முருகப்பெருமான் ஆலயம். மலை சிகரத்தில் வீற்றிருக்கும் ஆண்டவர் அன்றாட பூஜைகளில் இருந்து வரலாற்று சம்பவங்கள் வரை பல மர்மங்களையும் அதிசயங்களையும் தன்னகத்தே கொண்டிருக்கிறார். சென்னிமலை ஆண்டவரின் தினசரி காலை 8 மணி பூஜைக்கு பொதிகாலைகள் மூலம் 1320 படி வழியாக தீர்த்த குடங்கள் கொண்டு செல்வது பல வருடங்களாக தொன்று தொட்டு இருந்து வரும் வழக்கம். இந்நிலையில் கடந்த 1984 பிப்ரவரி 12ஆம் தேதி உலக அதிசயமாக இரட்டை மாட்டு வண்டி படி வழியாக மலையேறிய அதிசயம் நிகழ்ந்தது. மேலும் சென்னிமலை முருகப்பெருமானின் தினசரி அபிஷேகம் மற்றும் நைவேத்திய பிரசாதங்களுக்காக மலை அடிவாரத்தில் இருக்கும் திருமஞ்சன தீர்த்தத்திலிருந்து நீர் கொண்டு வரப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள பல முருகன் தலங்களில் கந்த சஷ்டி கவசம் பாடப்படுகிறது. ஆனால் இந்த புகழ்பெற்ற பாடல் முதல் முறையாக அரங்கேற்றப்பட்ட தலம் சென்னிமலை ஆகும் என்பதே இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு. இந்த தலம் சுமார் 3000 ஆண்டுகள் பழமையானது என்று பண்டைய வரலாறுகள் கூறுகின்றன. இதன் தோற்ற வரலாறும் மிகவும் தனித்துவமானது. யார் பெரியவர் என்ற விவாதம் ஆனந்தன் என்ற நாகத்தையும் வாயு தேவனையும் கடுமையான வாக்குவாதத்தில் இழுத்தது. அவர்களின் போரால் மேருமலை பல பகுதிகளாக உடைந்து வெவ்வேறு திசைகளில் விழுந்ததாக கூறப்படுகிறது. அதில் முக்கியமான சிகர பகுதி தற்போது பெருந்துறை என அழைக்கப்படும் பகுதியில் விழுந்தது. தமிழில் சென்னி என்றால் தலை என பொருள்படும். இதனால் இந்த மலைக்கு சென்னிமலை என்ற பெயர் வந்தது. மேலும் மரபுகளில் இது சிரகிரி, புஷ்பகிரி, மகுடகிரி என்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. மலையின் ஒரு பகுதியில் ஒரு காராம் பசு தினமும் பால் சொரிந்து கொண்டிருந்தது. இதில் ஏதோ மறைப்பொருள் இருக்கலாம் என சந்தேகித்த பசுவின் உரிமையாளர் அந்த இடத்தை தோண்டினார். அப்போது முகம் முழுதும் அழகிய பொலிவுடன் கூடிய முருகப்பெருமான் சிலை அவருக்கு கையில் பட்டது. ஆனால் சிற்பத்தில் இடுப்பு வரை மிகச் சிறந்த வேலைப்பாடு, இடுப்புக்கு கீழ் மிக கரடு முரடான வேலைப்பாடு இருந்தது. அந்த பகுதியை திருத்த சிறந்த சிற்பியை அழைத்து உளியால் வடிவமைக்க முயன்ற போது சிலையிலிருந்து ரத்தம் சொட்டத் தொடங்கியதாக நம்பப்படுகிறது. இதை கண்டு மக்கள் அதிர்ச்சி அடைந்து உடனே அந்த சிலை அப்படியே மலை சிகரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இன்றும் அந்த சிலையின் கீழ்ப்பகுதி வடிவமைப்பின்றி இருப்பதை காணலாம். இந்த ஆலயத்தில் வள்ளி, தெய்வானை அம்மன்கள் ஒரே கல்லிலிருந்து வடிவமைக்கப்பட்ட சன்னதியில் அருள் பாலிக்கிறார்கள். இந்த வகை சிற்பம் மற்ற முருகன் தலங்களில் காண முடியாத அரிய தனிச்சிறப்பு. சென்னிமலை முருகப்பெருமான் செவ்வாய் கிரகத்தின் தெய்வ அம்சமாக இங்கு வழிபடப்படுகிறார்.